உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். கும்பராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த மாசி மாதமானது எப்படி இருக்கும், மாசி இந்த யோகங்கள்லாம் எப்படி இருக்கும், பலன்கள்லாம் எப்படி இருக்கும்? இனிமேல் யோகம் உண்டு,
இனிமேல் தன லாபம் உண்டு, சங்கடம் தீரும். சாமி எனக்கு சங்கடம் தீருமான்னு கண்டிப்பாக தீரும், கவலைப்படாது. ஏன்னா சொல்கிற மாதிரி என்ன அடி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். எல்லா விஷயத்துலையும் அடி வாங்கியாச்சு. அடின்னா செம்ம அடி வாங்கியாச்சு. இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத அளவுக்கு அடி வாங்கியாச்சு. வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கும்பராசிக்கெல்லாம் சில பேருக்கு பொருந்தும். வாழ்ந்து கெட்டவர்கள், சாமி நான் அப்படிலாம் இருந்தேன் இப்படிலாம் இருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பணம் பேர் புகழோடு இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து காணாமல் போய் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு படுத்தி எடுத்துருது அவங்கள இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது. இப்போ அதுக்குள்ளக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்துருச்சு, நிறைய நல்ல நேரங்கள் வந்தாச்சு. ஸோ கவலைப்படாதீங்க, இனிமேல் கவலைப்படாதீங்க. தொட்டது தொடங்கும். நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ, அது என்ன செய்கிறீங்களோ அது அமோகமாக இருக்கும். இனிமேல் கவலைப்படாதீங்க. நல்ல பொருள் வரவு, நல்ல இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுபமாக இருக்கும். எப்படி சுபமாக இருக்கும்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் என்ன இது பண்ணினீங்க, அடிபட்டுட்டீங்க. எல்லா விஷயத்துலையுமே அடிபட்டுட்டீங்க. ஸோ இனிமேல் வந்து புத்திசாலித்தனத்தோடு வந்துடுவீங்க. ஓரளவுக்கு பட்டும் திருந்தலை அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் சொல்ல முடியாது. பட்டும் திருந்தலை, நான் செஞ்ச தப்பே தான் திரும்ப செய்வேன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை இதுக்கப்புறம் என்னால் நான் முழிச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் புத்திசாலித்தனத்தோடு நடந்து நான் சில விஷயங்கள்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா தான் சிறப்பு, செய்யலைன்னா சரியாக வராது. ஒன்று. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கும்பராசி பொறுத்தளவுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, ரைட்டு. அப்போது இனிமேல் வரக்கூடிய சில சூழ்நிலைகள், இனிமேல் நான் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இனிமேல் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிதானித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். யாரை பார்த்தும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை கொண்டு வாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இனிமேல் நீங்கள் திகழ போகிறீங்க. நல்ல பேர் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு அவப்பெயர் வந்தது, அந்த தப்பை நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தவறு இல்லை அப்படிங்கிறத சில பேர் புரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்குலாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம்லாம் வந்து வசூலாகி ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு வீணான விஷயத்துலலாம் தலையிட்டு கெட்ட பேர் இடத்துலலாம் சில இடத்துலலாம் வந்து நல்ல ஒரு விஷயமும் நல்ல பேரும் புகழும். இனிமேல் ஒவ்வொரு ஜாக்பாட்டு தான். இனிமேல் ஒரு விஷயமும் நல்ல விஷயமாக தான் நடக்கும். எப்படி உங்கள் ஜாதகத்தில் இனிமேல் நீங்கள் செய்கிறத நம்ம ஜாதகத்தில் கேட்டுக்கணும். நமக்கு நேரம் நல்லா இருக்கா, நம்ம செய்யலாமா, செஞ்சால் நமக்கு நல்லதா அப்படிங்கிறத இதுவும் யோசித்து அவசரம் காட்டாமல் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து செய்யுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இது 2025, இப்போ என்ன பிப்ரவரி நடந்துருக்கு. ஆனால் இதுவே நீங்கள் யோசித்து பாருங்கள், 2024 எப்படி இருந்தீங்க, 23 எப்படி இருந்தது, 22 எப்படி இருந்தது அப்படின்லாம். பிரச்சனை மேலே அப் டவுன்ஸ் நிறைய பார்த்தாச்சு. ஃபினான்ஷியலாக அடிபட்டாச்சு. எல்லா விஷயத்துலையுமே அடி வாங்கியாச்சு. பூர்வீக சொத்து அடி வாங்கியாச்சு. பிரச்சனைகள் எவ்வளவோ கடந்து வந்தாச்சு. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ தான் இந்த மாதத்தில் ஏதாவது ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு வரும். பிரிஞ்சு இருக்கிறது, கோச்சுண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. மாணவிகள் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியல, டிசப்பாயின்மெண்ட்ஸு, சில நேரத்தில் ஃபீஸ் கட்ட முடியாமலான சூழ்நிலைகள்லாம் இருந்தது. ஆனால் படிப்பு நன்னா இருந்தது. அதே போல் குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே எவ்வளவு சிரமப்பட்டும் அவங்களுக்கு அடுத்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிரமப்பட்டாங்க. குடும்ப பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியாமல் கடன் வாங்கி சமாளித்து நிறைய விஷயங்கள் குடும்ப பெண்கள் பண்ணினாங்க. குடும்ப பெண்களுக்கு இதுக்கு அப்புறம் தான் நல்ல நேரங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வருது. எப்போதுமே பார்த்திங்கன்னா குடும்ப பெண்கள் அப்படின்னு கும்பராசி பொறுத்தளவுக்கு இனிமேல் கொஞ்சம் முன் யோசனையோடு தான் நடந்துப்பாங்க. இனிமேல் தவறுதலாக செஞ்ச தவறு இனிமேல் திரும்ப தவறு செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் முன் யோசனையோடு தான் இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்து சம்மந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் கூடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் கூடி வரும். சில பேர் மனம் திருந்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல் நியூஸாக வரக்கூடிய ஃபைனல் செய்தியாக விவாகரத்து ஆயிடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் வரும். இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்ல போனால் சில பேருக்கெல்லாம் திருமண யோகங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். தகப்பனாரால் நிறைய ஆதாயங்கள் உண்டு. தகப்பனார் ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வார்.
நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு, யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம மற்றவங்க பேரில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க சில பேர். இது எங்களுக்கு தாங்க கிடைக்கணும், ஆனால் இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க, ஏன் பண்ணினாங்க, எதனால் பண்ணினாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கைமாறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஸோ கவனமாக இருக்கணும். பூமி மங்கள யோகம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய யோகம், சிறுக கட்டி பெருக வாழணும்னு சொல்கிற மாதிரி ஏதாவது சின்னதாக ஏதாவது சில பேர் வீடு கட்டி ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சில பேர் வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உடல் நலத்தில் கவனம் தேவை. மருத்துவரை அணுக வேண்டும். முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணும். வேலை வாய்ப்பு சம்மந்தமானது நிறைய நல்லபடியாக நடக்கும். வேலை வாய்ப்பு நடக்கும், வேலை கிடைக்கும், வேலை செய்வீங்க. நிறைய வேலையில் நிறைய மாறுதல் இருக்கும். தொழில் மாறுதல்கள் நிறையா இருக்கும். தொழிலில் நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணுவீங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கா, கொஞ்சம் அவங்கக்கிட்டேருந்து விலகி இருங்க. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்கிறாங்களே, அவன் கிட்ட வந்துருந்தால் நீங்கள் தூர விலகு, அவன் அப்படி தான் இருப்பான். அதனால் நீங்கள் கொஞ்சம் விலகி போகிறது நல்லது. கும்பராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். கும்பராசி பொறுத்தளவுக்கு சுவாமி அம்பாள் கோவில் இப்போ இந்த மாதத்தில் வருதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் சிவாலய வழிபாடு நிறையா பண்ணுங்கள். முக்கியமாக நான் சொல்கிற இந்த கோவிலுக்கு டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. இன்பாம்பிகை சமேத இருள் நீக்கீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். சிவாலயம் போயிட்டு வாங்க. நந்திக்கு அபிஷேகம் பண்ணுங்க. கூடியமான வரையில் 11 தீபம், அதிகபட்சம் 12 தீபம் ஏற்றி கும்பராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுக்கப்புறம் நிறைய நல்ல யோகம் தான், கவலைப்படாதீங்க. இனிமேல் ஒவ்வொரு படிக்கட்டும் வெற்றி படிக்கட்டுகளாக உங்களுக்கு அமையும். சந்தோஷமாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. யோசித்து செய்யுங்க, நிதானித்து செய்யுங்க. அவசரம் இல்லாமல் அகலக்கால் வைக்காமல் செய்யுங்க. சுபம்.